இப்போ நீங்க கம்மியா சாப்பிட்டோ இல்ல சாப்பிடாம இருந்தா உங்க ஃபேட் லாஸ் ஃபாஸ்டா தான் நடக்கணும். பட் ஆனா அது அப்படி நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். இது ஏன்னு சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ எண்ட்ல ஒரு ஃபேட் லாஸ்க்கான பெஸ்ட் டிப்புமே இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்றீங்க. நீங்க ரொம்ப கம்மியா சாப்பிடுறப்பயோ இல்ல உங்க டயட்ல இருந்து நிறைய ஃபுட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமோ உங்க ஃபேட் லாஸ் ப்ராசஸா இருக்கட்டும் இல்ல உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸா இருக்கட்டும் ரொம்பவே ஸ்லோ ஆகும். இது ஏன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சென்னையில நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு 5 days முன்னாடியே நியூஸ் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஃபுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ வீட்ல ஸ்டோர் பண்ணி இப்போ அந்த மழை முடியிற வரைக்கும் எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி சர்வை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பாடியுமே அந்த மோடுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன நடக்கும்னா இப்போ உங்க மெட்டபாலிசமா இருக்கட்டும் இல்ல பிளட் ஃப்ளோவா இருக்கட்டும் இல்ல பிரெயின் ஆக்டிவிட்டி பாடி ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்க பாடியோட பிரைமரி ஃபங்க்ஷன் எதுனா உங்களை உயிரோட வச்சிருக்கிறது தான். ஸோ கிடைக்கிற எனர்ஜி எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணியோ இல்ல ரொம்ப கம்மியா செலவு பண்ணியோ ஸோ உங்களை மேக்ஸிமம் ரொம்ப நாளுக்கு கொண்டு போகும். இப்போ உங்க பாடியோட ரெகுலரான ஃபங்க்ஷனுக்கு தான் அது மேக்ஸிமம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும். இந்த ஒர்க் அவுட் அண்ட் கார்டியோக்குலாம் மேக்ஸிமம் 10 to 15% கூட ஸ்பெண்ட் பண்ணாது. இப்படி பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்டட் டவுன் ஆன உடனே இப்போ உங்க பாடி எனர்ஜி அதிகமாவே பர்ன் பண்ணாது. ஸோ அதனால உங்களுக்கு ஃபேட் லாஸுமே ஆகாது. அண்ட் இப்போ ஃபேட் லாஸோட ஒரு பெஸ்ட் டிப் என்னன்னா உங்க பாடிக்கு நீங்க ஃபேட் லாஸ் ஃபேஸ்ல இருக்கீங்கன்றதே தெரியாம கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போறது. கொஞ்சம் கொஞ்சமா கேலரிஸை கட் பண்றதா இருக்கட்டும் இல்ல ரீஃபீட் டே எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல சீட் மீல் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ உங்க பாடியுமே நல்லா ரன் ஆகும், கலோரிஸுமே அதிகமா பர்ன் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ராசஸ்ல இருந்தாதான் உங்க ஃபேட் லாஸ் நல்லா ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இது மாதிரி டவுட்ஸ் இல்ல கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருந்ததுன்னா கோச்சிங்னு டிஎம் பண்ணுங்க. ஸோ உங்க கண்டிஷன் எப்படி இருக்கும், உங்க ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நானே உங்களுக்கு பர்சனலா கோச்சிங் பண்றேன்.